Ready. Fight. என்ன நடக்க போகுதுன்னா கைஸ், நம்ம கில்டு பசங்க 2 பேருக்கு ஃபைட் நடக்க போகுது. ஒன்றா சொன்னேன், யார் ஜெயிக்க போறான்னு தெரியல. Free Fire India is set in a virtual world and is not based. ஷார்ப்பா ஷார்க்கா பேர் வேற ஒரே மாதிரி. நான் இப்படி பாப்பா அப்புறம் இப்படி பாப்பேன். இங்க கேமரா பார்த்துட்டு பாரு. இங்க யார் இருக்கா? இங்க ஸ்டார் போயிடுறாரு. இங்க ஸ்டாருக்கு குளோபல் போட்டு நிற்கிறாரு கைஸ். யாருமே இல்ல, யாருமே இல்ல. 2 பேர் விளையாண்டுருக்காங்க பாருங்க. அடுத்து கமெண்ட் பண்ணுங்க, யாரும் விளையாடலாம். வால் போட்டு அடிக்கிறாரு. 2 பேரும் ஒரே வால்ல மாட்டிக்கிட்டாங்க கைஸ். ஷார்ப்பா ஷார்க்கா? ஐயோ சாரி. ஷார்க் வராரு. ஷாருக்கு 10 கிலோமீட்டர் எடுத்திருக்காரு. இவரும் சேம் ஒரே மாதிரி எடுத்துருக்காங்க. நான் வரலாமா? வாங்க வாங்க. அடுத்து நீங்க கமெண்ட் பண்ணுங்க, யார் பெஸ்ட் விளையாடுறாங்க அவங்க கூட தான் 1 மினிட் ஒன்று. ஷார்ப்புக்கு என்னமா எனக்கு ஆஃப்லைன் நினைக்கிறேன். ஷார்ப் ஆஃப்லைன் போயிட்டார் போல. ஷார்ப்புக்கு ட்ரிபிள் லைன் நினைக்கிறேன். ஆஃப்லைனா என்னன்னு தெரியல, இல்ல செட்டிங்ஸ் வச்சிருக்காரா என்னன்னு தெரியல. வேற ஷாருக்கு மட்டும் சுத்திட்டே இருக்காரு. குளோபல் கோல் மேலே ஏற போறாரு நினைக்கிறேன் கைஸ். அவர் அடிக்க வேணாங்கிறாரு, என்னன்னு தெரியல, என்ன காரணம்னு தெரியல. ட்ரைனிங் போனாரு, ஒரு 2 மேட்ச் ட்ரைனிங்ல இருந்தாரு. இப்ப என்ன அடிக்க வேணாங்கிறாரு. கை வழுக்கு. ஆப்போனன்ட்ல இவர் என்னன்னா, ஆப்போனன்ட்ல யார் இருக்கா கை வழுக்கும் அப்படிங்கிறாரு. பவுடர் வேணுமா கைஸ்? சார் பவுடர் வேணுமா? ஒரே அடி போட்டார். இது மறைஞ்சு அடிச்சார். இது வந்து தப்பு அவர் மேலதான் இருக்கு. ஏன்னா அவரு தான் அடிக்க வேணாம் கை வழுக்குது அப்படின்னு சொன்னீங்க. நீங்க சொன்னீங்க அப்படி. சொன்னது இவர் தப்பு தான், அவங்க ஒண்ணும் பண்ண முடியாது கைஸ். சொன்னது இவர் தான். சாருக்கு சொல்லி அடிச்சாரு. சாருக்கு விட்டு கொடுத்த ஒரு மேட்ச். அடுத்த மேட்ச் பார்ப்போம் என்ன நடக்க போகுதுன்னு. கேட்டா செட்டிங்ஸ் வைக்கிறாங்க அவர் ஒரு பக்கம். இவர் பவுடர் தர போறாரு. சார் போறாரு. சாருக்கு நிக்கிறாரு. பவுடர் அவரு வச்சிட்டாரு. 2 பேரும் ஏறாங்க கைஸ். ஆனா 2 பேருமே அண்ணன் தம்பி. ஒருத்தர் படுத்து ஆடுறாரு போல. கோபர் படுத்து ஷாட்ல வைக்கிறாரு போல கைஸ். இதுல யார் ஜெயிக்கிறாங்களோ அவங்க கூட நீங்க வேணா கமெண்ட் பண்ணி கேட்கலாம். கமெண்ட் பண்ணி லைக் போட்டு பார்த்தா வீடியோ பார்க்குறவங்க லைக் போடுங்க கைஸ். 2 பேருமே நல்லா தான் ஆடுறாங்க. ஆனா யார் ஆட போறா, யார் அடிக்க போறான்னு தெரியல. 2 அண்ணன் தம்பி 2 பேருக்கும் உள்ள பாரு இது. அவ்வளவுதான், வெளியே பந்தயம் கட்டுங்க. யார் ஜெயிப்பேன்னு பந்தயம் கட்டுங்க. அடிச்சிட்டாரு சாரு. 2 ரவுண்ட் அடிச்சிட்டாரு. ஒண்ணும் பண்ண முடியாது. 5 பேர் பாக்குறாங்க. 5 பேர் பாக்குறாங்க. லைக் போட்டு பாருங்க. கமெண்ட் பண்ணுங்க, அடுத்து யாராச்சும் வரீங்களான்னு. யார் ஜெயிக்கிறாங்களோ அவங்க கூட 1 சொன்னேன். 7 பேர் பாக்குறாங்க. இப்ப 7 பேர் ஆயிட்டாங்க. லைக் மட்டும் போட்டு பாருங்க. யூடியூப் லைவ்ல போய் அடி வாங்கிட்டு இருக்காரு சார். சாருக்கு என்னது ஆச்சு உங்களுக்கு? என்ன நடக்க போகுதுன்னு தெரியல. 13 பேர் பாக்குறாங்க. என்ன பண்ண போற? லைக் போட்டு பார்க்க போறாரு. வாங்க யாராவது வாங்க, கமெண்ட் பண்ணுங்க. யாரு வரா? இவங்க 2 பேரும் யாரு ஜெயிக்க போறான்னு தெரியல. ஷார்ப் ஏறிட்டு இருக்காரு. ஷார்க்கு ஏறாரு. டபுள் பேர்ல ஷாட் கொடுத்துட்டாரு. ஒரு ஷாட் கொடுத்துட்டாரு ஷார்ப்பு. இன்னொரு ஷாட்டும் கொடுத்துட்டாரு. ஷாட்ல ஏறிட்டாரு. ஷார்ப்பா ஷார்க்கா? 2 பேரு ஒரே மாதிரி வச்சிருக்காங்க கைஸ். ஒண்ணும் பண்ண முடியாது நம்மளால. எனக்கு என்னமோ ஷார்க்கோ ஃபர்ஸ்ட் டைம் ஷாட் கொடுத்துட்டாரு. அவருக்கு மெடியில ஏறிடுச்சு. அவர் ஒரு ஷாட் அடிக்கிறாரு. ஆனா மெடி கம்மியா தான் போகுது கைஸ். ஜெயிச்சு நாங்க வரலாமா? வாங்க ப்ரோ, வாங்க ப்ரோ, வாங்க ப்ரோ. இல்ல யார் ஜெயிக்கிறாங்க அவங்க கூட போட்டி போடுங்க.
ஷார்ப் ஜோன் போறாரு சம்பந்தம் இல்லாம. இவர் ஆங்கங்கிறாரு, அவர் நம்பாதீங்க கைஸ், இப்படிதான் போன மேட்ச் அடிச்சாரு நம்மள. பாட்டு ப்ரோ பரவாயில்ல ப்ரோ, வாங்க 2 பேரும் பாட்டு மாதிரி ஆடிட்டு இருக்காங்க உள்ள. எனக்கு ப்ளே பண்ண தெரியாது. ஓ நிறைய பேர் அப்படிதான் இருக்காங்க. வாங்க உள்ள வராரு, குளோபால் அடைச்சிட்டு ரெடியா இருக்காரு ஷார்ப்பு. ஷார்ப் அப்படி சுத்தி வராரு, இவர் ரெடியா இருக்காரு. ஒரு ஷாட், ஓ மை காட், மிஸ் ஆயிடுச்சு. குளோபால் மாத்தி மாத்தி போடுறாங்க. ஜோன் வேற சிங்க் ஆயிட்டு இருக்கு. என்ன ஆக போகுதுன்னு தெரியல இவங்களுக்குள்ள. 2 மேட்ச் ஷார்ப் ஜெயிச்சு லீடிங்ல இருக்காரு. வாழடுங்க கைஸ், அடிச்சுடாதீங்க. லீடிங்ல இருக்காரு. ஷார்ப் பின்னாடியே போறாரு. ஷார்ப் ஓடுறாரு. என்ன நடக்க போகுதுன்னு தெரியல. வெறி கொண்டு ஆடிட்டு இருக்காங்கன்னு நினைக்கிறேன். யார் அடிக்க போறான்னு தெரியல. ஷார்ப்பா ஷார்க்கா? ஷார்ப் 2 லீடிங்ல இருக்காரு. ஜோன் வெளியே போட்டிருக்காங்க கைஸ். வாங்க செம்ம காமெடியா போயிட்டு ஃபன்னா போயிட்டு இருக்கு. உள்ள வாங்க ஃபன்னா ஜாயின் பண்ணிக்கங்க கைஸ். அடி ஷார்க் ஒரு பாக்குற நேரத்துல அடிச்சாரு, கமெண்ட் படிச்ச நேரத்துல அடிச்சாரு ஒரு அடி. இது என்னன்னு தெரியலையே. அடுத்த பவுடர் தேய்க்கிறாரு. இன்னொரு பவுடர் பாக்கெட் வாங்கிட்டு வாங்க ஷார்ப். அங்க இருக்க பாருங்க, பவுடர் டப்பாவே இருக்கு பாருங்க, எடுத்துக்கங்க. டேபிள போட்டீங்கன்னா போகும்போது தொடச்சிட்டு போங்க. அடுத்து ஷார்ப் பவுடர் எடுத்தாரு நினைக்கிறேன். 2 பேருமே பவுடர் போட்டாங்க. என்ன பண்றது, அதுக்குள்ள போன் வந்துச்சு. 2 பேரும் ஓடுறாங்க கைஸ், ரெடியா இருக்காங்க, ரெடி ஆயிட்டு இருக்காங்க. அதுக்குள்ள ஜாக்கிரதை, அது போன் வருது. யார் அடிக்க போறா? ஷார்ப்பா ஷார்க்கா? ஷார்க் வீட்டுக்குள்ள வந்துட்டாரு கைஸ். ஆனா என்ன, இப்ப நான் பேசுறது 2 பேருக்கும் கேட்கும் எங்க வரேன்னு. அதனால பொறுமையா இருக்கு. ஓ வால் மேலம் சம வேகத்துல ஏறாரு கைஸ் ஷார்ப்பு. அவ்வளவுதான். எவ்வளவு ரவுண்ட் எடுத்தா அப்ப யார் ஜெயிக்கிறாங்களோ அவங்க கூட வந்துருங்க கைஸ். யார் ஜெயிப்பான்னு நினைக்கிறீங்க? ஷார்ப்பா ஷார்க்கா? கமெண்ட்ல சொல்லுங்க பாப்போம். மூமெண்ட் ஸ்பீட பார்த்து சொல்லுங்க யார் ஜெயிப்பானே. அவ்வளவுதான், சாமாடியா வச்சிட்டாரு ஷார்க்கு. ஷார்க்கு வெண்ட் கட்டுவார் போல. ஷார்ப்பு 4 ரவுண்ட் வச்சு சொன்ன மாதிரி 4 ரவுண்ட் வச்சிருக்கலாம் போல. அவசரப்பட்டு 8 ரவுண்ட் கேட் பண்ணிட்டேன். கேட்டுவாங்க அடுத்த மேட்ச் 4 ரவுண்ட் வைக்கிறேன். 8 ரவுண்ட் அடிச்சாதான் வீரெல்லாம் வெளியே வரும், கோவம்லாம் வெளியே வரும். இவர் படி ஏறாரு ஷார்ப். ஐயோ ஓ மை காட், பால் போட்டு அடைச்சிட்டாரு கைஸ். ஓ ஒரே ஷாட் தான், ஃபுல் அடி வச்சுட்டாரு. ஷார்ப் விட்டு பலாசிட்டு இருக்காரு, என்னன்னு தெரியல. ஷார்ப் ட்ரைனிங் போனது நடக்குது போல. ஷார்ப் வேற கையெல்லாம் வலிக்குது போல, கை தொடச்சிட்டு இருக்கிறாரு. எனக்கு தெரியுதுல. யார் வருவான்னு தெரியல. அது ஒண்ணும் வேற. இப்ப பாருங்க, இப்ப ஷார்ப்பா ஷார்க்கான்னு தெரியும் இந்த ரவுண்ட். சரி, ஆனா அது சின்ன இடம்னால அடிச்சிட்டாங்க. இதனால பெரிய கிரவுண்டா கொடுத்துருக்கோம் அவங்களுக்கு. மெசேஜ் ஷார்க்கு வேற மெசேஜ் வருதாமா, அதனால அவர் ஆட முடியல அப்படிங்கிறாரு. இவரு ஷார்ப்பு படுத்துட்டு தான் ஆடுறாரு கைஸ், ஒன்றும் பண்ண முடியாது, எதுவுமே பண்ண முடியாது அவங்கள. 4 பேர் பாருங்க, ஒரு லைக் போட்டு பார்த்தா பரவாயில்ல. ஷார்ப்பு சுத்தி போட்டாரு. சாரி 2 பேரும் லைஃப் பேரை மாத்துங்க. ஷார்ப்பு ஷார்க்கு 2 ஒரே பேரை வச்சுட்டு ஒன்றும் பண்ண முடியும் அவங்களால. இவரு வால்குள்ள விட்டு போயிட்டு இருக்காரு ஷார்க்கு. பேனல் போட்டாரு போல ஷார்க்கு. 2 ரவுண்ட் அடி வாங்காத, அதுக்குள்ள பேனல் போட்டாரு. அடி வச்சாரு. பேனல் தான் கைஸ், ஒரு டஸ்டிங்ல பேனல் போட்டிருக்காரு கைஸ், ஒன்றும் பண்ண முடியாது. ஷார்ப்பு கோவம் வந்துச்சுன்னு நினைக்கிறேன். நம்ம இப்படி பார்ப்போம், இந்த வியூல பார்ப்போம். இந்த வியூ தான், ஐயோ இந்த வியூ தான் கரெக்ட். மேல போய் பார்ப்போம் கைஸ், இதுதான் நம்ம கரெக்ட். கேமரா மாதிரி சுற்றி கிடப்போம். ஹேக்கர் தான் எனக்கு, அதான் சந்தேகமா இருக்கு. இவரு ஷார்க்கு ஹேக்கர் தானாமா? ஹேக்கர் தான், ஹேக்கர் ஜனனி சொல்றாங்க. அது எம்ஜி ஜனனி சொல்றாங்க உங்களை பார்த்து ஹேக்கர். மாலினி கேமிங் சிஸ்டர். இப்ப பாருங்க, இப்ப ஷார்ப் இங்க இருந்து வராரு. ஷார்க் இருக்காரு, குளோபால் போட்டு வராங்க 2 பேரும். சென்டர் ஜோன்ல புடிச்சு நின்ட்டோம் நம்ம.
இன்னொரு டாப் போவோம். இப்பதான் கரெக்டா தெரியும் நினைக்கிறேன் நம்மளுக்கு. 2 பேரும் வால் போட்டு வந்துருக்காங்க. 2 பேரும் நல்ல அடியை பொழத்துட்டு இருக்காங்க. 45 mm நம்ம வச்சிருக்கோம். 2 பேரும் ஏறுறாங்க. என்ன நடக்க போகுதுன்னு தெரியல. எனக்கு மெடிலாம் போனா ஒன்றும் தெரியாது. நடக்கவும் நடக்காத கைஸ். ஷார்க்கு பேக் அடிக்கிறாரு. ஷார்ப் ஏறி வந்துருக்காரு. லெஃப்ட் ரைட்னு சுத்திட்டு இருக்காங்க. 8 போடுறாங்க. வால் பயங்கரமா போட்டுட்டு இருக்காங்க. ஓ ஷார்க்கா ஷார்க் வால் போடாம ஆடிட்டு இருக்காரு. இப்பதான் ஒரு வால் போடுறாரு. ஓ மை காட், ஷார்க் அடிச்சிட்டாரு கைஸ். ஹேக்கர் போட்டாரு கைஸ். ஒன்றும் பண்ண முடியாது. பாருங்க 1க்கு 3 இருந்தது, இப்போ 3-3 சமமாகி போயிட்டு எல்லாம் பவுடருங்கிறாரு. கேட்டா பவுடர் தான் வேலை செய்யுது அப்படிங்கிறாரு. பவுடர் மகிமைகள்ங்கிறாரு. ஷார்ப் உட்பேக்கில் எடுக்கிறாரு. வேறு டஸ்டிக்கில் மட்டும் முடிஞ்சா அடிச்சு காட்டுங்கிறாரு டஸ்டிக்கில் வச்சு. ஆனா என்ன இது பெரிய இதுதான். 2 பேருமே பிரதர்ஸ், ஒன்றும் பண்ண முடியாது. என்ன பண்றது? ஷார்க்கா ஆட்டம் இறுதி 3-3 இருக்கிறது. மாலினி கேம் எனக்கு தெரியுங்க. அவருக்கு தெரியல. அவர் புதுசா பாக்குறாருன்னு நினைக்கிறேன் நம்ம வீடியோ. இப்பதான் ஃபர்ஸ்ட் டைம் பாக்குறாரு. 1 டாப்னால பாக்குறாருன்னு நினைக்கிறேன். அடுத்தது வெயிட் பண்ணுங்க. ராயல் வருவாரு உள்ள. ஐஸ் இந்த கமெண்ட்ல எனக்கு எதுவும் தெரியாது. நான் வந்து இப்ப கமெண்ட் மட்டும் பண்ணுவேன். 2 பேரும் ஆடுறாங்க, அது வேணா எனக்கு தெரியுது. டஸ்டிக் உட்பகர் டஸ்டிக்கலா. ஓ மை காட், ஷார்ப் அடுத்தது பேனல் போட்டாருன்னு நினைக்கிறேன். சம்மாடி வச்சாரு டஸ்டிக்கல்ல. எமௌண்ட் போடுறாரு கைஸ். ஒன்றும் பண்ண முடியாது. எமௌண்ட் அவர் போட்டு காமிச்சாரு. ஷார்ப் போட்டு காமிச்சாரு. நான் பார்த்தேன் அதை. ஐயோ ஷார்ப் வேற வெளியில இருக்காரு. ஏன்னா பேனல் போட்ட மாதிரி அடிக்கிறாரு அவர் ஷார்ப்பு. 5 பேர் பார்க்குறாங்க. லைக் போட்டு பாருங்க கைஸ். ஒரே ஒரு லைக் மட்டும் தட்டி விட்டுருங்க. நம்ம சேனலை புதுசாக பார்க்குறீங்கன்னா சர்ப்ரைஸ் மட்டும் பண்ணிடுங்க. ஏன்னா எனக்கு அது மட்டும் தான் வாயில வரும். வேற ஒன்றும் பண்ண முடியாது. இவங்க வேற கமெண்ட்ல வேற எனக்கு தெரியாது அப்படி இப்படின்னு பேசிட்டு இருக்கிறாங்க. யார் பேசிட்டு இருக்கிறா? நான் கேமுக்கு நியூ பர்சன். ஓ ஓகே ப்ரோ, நியூ பர்சனா ப்ரோ நீங்க? ஓகே ப்ரோ. ஷார்க் உட்பேக் அடிச்சிட்டாரு. ஓ மை காட், படுக்கும் போது ஒரு ஷாட் அடிச்சிட்டாரு ஷார்க்கு. ஒண்ணுமே பண்ண முடியாது. ஷார்ப் வேணும்னு அடிவான ஷாட் நினைக்கிறது. நீங்க படுத்துட்டு சும்மா ஜாலியா ஆடுறீங்க கூட. அதான் ஷார்க் ஒன்று மண்டையில வச்சிட்டாரு. நீங்க அடிங்க பாப்போம். பார்த்து தானே இருக்கோம். படுத்துட்டு அடி வாங்க போயும். சுத்தில மட்டும் எதுக்கு போடணும் சொல்லுங்க, நான் போட்டு விடுறேன். சொல்லுங்க, வெளியே இருந்தா போட்டு விடுறேன். எதுக்கு போடணும்? டபுள் பேர் போட்டு விடுறேன் இருங்க. அதுக்கு நான் கேம்குள்ள இருக்கணும் தெரியுமா? டபுள் பேர் போட்டு என்ன ஆட்ட வேற விறுவிறுப்பா போயிட்டு இருக்கு. 4க்கு 4ன்னு இல்ல யார் ஜெயிப்பான்னு தெரியல. கைஸ் அடுத்து வரவங்க ரெடியா இருங்க கைஸ். டீம் கோட் சொல்றேன், பாஸ்வேர்ட் சொல்றேன், உள்ள வந்துருங்க. யாரு கூட வரணும்னு நீங்களே முடிவு பண்ணிக்கிங்க. ஜெயிக்கிறவங்க கூட வரலாம். ஜெயிக்கிறவங்க கூட கேம் விளாடலாம் கைஸ். ஒன்னே சொன்னேன். ஆனா எல்லா கண்ணுமே இருக்கும். நீங்க 1 டாப் மட்டும் எடுத்து ஆடணும். ஃபர்ஸ்டே சொல்லிட்டு அதை உங்களுக்காக 720 ரெஃபரன்ஸ். ஓ மை காட், ஷார்ப் அடிச்சாரு. சத்து நேரத்தில் அடிச்சாரு. ஐயோ போய் குவாலிட்டி வைக்கிறதுக்குள்ள அடிச்சிட்டீங்க சார். இப்போ ஒன்றும் பண்ண முடியாது சார். நான் அவங்களை பார்க்கவே இல்லை. ஷார்க் அடி வாங்க தான் பார்த்தேன். நோ ரூல்ஸ் ப்ளே பண்ணலாமா ப்ரோ? நோ ரூல்ஸ் ப்ளே பண்ணலாம் ப்ரோ. ஒரு ஸ்குவாட் மட்டும் நீங்க கூப்பிடுவாங்க. மேட்ச் கம்ப்ளீட் பண்றேங்க. உங்களுக்காக கம்ப்ளீட் பண்றேன். நான் எங்க அதுக்குள்ள குவாலிட்டி வச்சுட்டு இருந்தேன். அதுக்குள்ள அடிச்சிட்டாங்க. என்ன பண்றது? இப்பயும் ஷார்ப்ல லீடிங்ல இருக்காருன்னு நினைக்கிறேன். ஆமா 5 வச்சிருக்காரு கைவசம். இவர் 4 தான் வச்சிருக்காரு. அவர் டபுள் பேர் எடுத்துட்டாரு. இவர் ஃபுட்பேக்கர் டஸ்டிக்கில் மட்டும் எடுத்து வந்துருக்காரு கைஸ். மேட்ச் கம்ப்ளீட் பண்றேன். அடுத்து ரெடியா இருங்க கைஸ். யார் வரீங்களோ கமெண்ட் பண்ணுங்க. 1 நிமிஷம் யார் வரீங்களோ. உட்காந்து அடிக்க மல்ச் பண்றாரு ஷார்ப்பு. ஷார்ப்பு ஏறாரு. ஓ மை காட், ஓப்பன்ல வந்தாரு, மிஸ் ஆயிடுச்சு. ஷார்க்கு பேக் அடிக்கிறாரு. யாருமே ஷார்ட்ல ஏறி ஆட மாட்டாங்கிறாங்க கைஸ். ஸ்குவாட்ல ப்ரோ ஸ்குவாட் ரெடி பண்ணிட்டு கமெண்ட் வாங்க ப்ரோ. நான் ஒரு ஆளு தான் ப்ரோ இருக்கேன். பரவாயில்ல ப்ரோ, சொன்னே வாங்க. நோ ரூல்ஸ் கிரியேட் பண்றேன். ஓ மை காட், இது ஹேக்கர்.
ஷார்ப் பேனல் போட்டாரு நான் பார்த்தேன் இதுல. நான் ஷார்ப் பேனல் போட்டாரு நான் பார்த்தேன். வால் விழுந்து அடி விழுந்துச்சு கைஸ். இது பேனல் தான் கைஸ். நீங்க வேணா பார்த்து சொல்லுங்க எனக்கு என்ன பேனல் இல்லைன்னு. எனக்கு கன்ஃபார்ம் தெரியுது பேனல் தான். எப்படி வால் போட்டு எப்படி அடி விழுகும் அது ஜஸ்டிங் இல்ல, ஒன்றும் பண்ண முடியாது கைஸ். இப்ப பாருங்க அடி வானது நான் லைவ்ல பாக்குறேன். பாருங்க இப்ப விழுந்தது அடி. எப்படி வால் போட்டு அடிச்சிட்டாரு கைஸ், ஒன்றும் பண்ண முடியாது. வாளுக்குள்ள டிராவல் ஆகும், எப்படி டிராவல் ஆகும் வாளுக்குள்ள? அப்பெல்லாம் கிடையாது. இது என்னமோ எனக்கு தெரியல. பக் ஷாட் இல்ல, இவன் பேனல் ஷாட். பக் ஷாட் பேனலுங்கிறான் அவன், நீ பக் ஷாட்டுங்கிற. பட்டன் பட்டனே செட் பண்ணி வச்சிருக்கீங்களா? ஷாருக்கு தோல்வி 2 இடத்துல இருக்காரு. லீடிங்ல ஷார்ப் 2 இடத்துல இருக்காரு. யாரான்னு தெரியல. குளோவால் பயங்கரமா போடுறாங்க. ஷாட்ல ஏறி வராங்க, உழுகல. ஷாருக்கு என்ன பண்றது, கன் எடுக்காம சுத்திட்டு இருக்காரு. ஷாருக்கு நீங்க யாரும் காட்டுங்க, டபுள் பேர் எடுத்து தூக்கிட்டு முன்னாடி போங்க. 2 பேருமே கண்ணாமூச்சி ரேரே கண்டுபிடி யாரையும் ஆடிட்டு இருக்காங்க. செம்ம கம்பேக் கொடுத்தாரு ஷாருக்கு. ஒரே அடி தான் அடிச்சாரு. மண்டை பொழந்துருச்சுன்னு நினைக்கிறேன், தெரிச்சிருச்சுன்னு நினைக்கிறேன். ஜெம்ஷாட்டின் பயணங்கள் அப்படிங்கிற மாதிரி இருக்கு. ஜெம்ஷாட் நீங்க பக் ஷாட் அடிச்சீங்க, ஜெம்ஷாட் வாங்க கூடாதா? திறமைக்கு தான் பரிசு காய்ஸ். இது சொல்லுங்க, நீங்க பக் ஷாட் அடிச்சீங்க, அவர் ஜெம்ஷாட் அடிச்சாரு. என்னது இது? என்ன நாயம் இது? என்ன நாயம்? ஒன்னு சொன்னீங்க தான் ஆடுறீங்க, நான் ஆடுறேன்னா என்ன சுத்தில் போடுங்கிற. 1 நிமிஷம் நீங்க தானே கேட்டீங்க லைவ்ல போறோம். லைவ்ல போறோன்னு. அவ்வளவுதான். ஷாருக்கு இந்த மேட்ச் ஆஃப்லைன் போவார்னு நினைக்கிறேன். அவருக்கு மெசேஜ் அதிகமா வருது. ஷார்ப் ஏறாரு. ஷார்ப் ஏறாங்க. 2 பேரும் பக்கத்துல வந்தாங்க. மிஸ் ஆயிடுச்சு அடி. வீடியோக்கெல்லாம் வருது. ஆமா ஒரு நிமிஷம் இருங்க. ஷார்ப் அடிக்காதீங்க. ஓகே வீடியோக்கள் வருது. ஆமா நான் பாத்துட்டேன் வீடியோக்கள் வருது. ஷார்ப் அமைதியா இருங்க ஒரு நிமிஷம். வீடியோக்கள் வருது. இப்ப வாங்க வரலாம். ஏறி வந்து அடிச்சிட்டாரு அவர். ஷார்ப் ஒண்ணு பண்ண முடியாது. ஷார்ப் தான் லீடிங்ல இருக்காரு. 2 ரவுண்ட் லீடிங்ல இருக்காரு. ஐயோ கைஸ் முடிய போதே. இன்னும் 5க்கு 7 இருக்காரு. ஷார்ப் லீடிங்ல இருக்காரு. ஷார்க்கு பின்னிங்ல இருக்காரு. யாரா அடுத்து வரீங்கன்னா கமெண்ட் பண்ணுங்க. ஒன்னே சொன்னேன், யார் வரீங்க கைஸ்? 4 பேர் பாக்குறீங்க. ஷார்ப் தான் லீடிங்ல இருக்காரு, ஒன்றும் பண்ண முடியாது கைஸ். என்னமோ ஷார்ப் தான் பயங்கரமா ஆடிட்டு இருக்காரு போகுது. அதான் 2 ரவுண்ட் ட்ரைனிங் போனாரு. அதையும் நம்ம புரிஞ்சிருக்கணும் போல, ட்ரைனிங் வீண் போகலன்னு. ஷார்ப் 1 ரவுண்ட் அடிச்சு ஜெயிச்சிருவாரு. ஷார்க்கு 3 ரவுண்ட் ஜெயிக்கணும் தொடர்ந்து. ஒரு ஷாட் வச்சிட்டாரு, 52 கொடுத்தாரு கைஸ். ஆனா அவருக்கு மெடி அவ்வளோ கொண்டு போல. இன்னொரு ஷாட் வச்சிட்டாரு, ஏறி வந்து ஒன்றும் பண்ண முடியாது. ஷார்க்கும் பேனல் பட்டன் ஆன் பண்ணிருப்பாரு போல, என்னன்னு தெரியல. ஷார்ப் இதா சொல்றாரு, மொத்தம் இருக்கிற 5 பட்டனு 2 தான் ஆன் பண்ணிருக்கேன். ஒரே ஒரு புல்லட் பட்டன் ஆன் பண்ணி அடிக்க போறேங்கிறாரு. அடிங்க கைஸ், நீங்க அடிங்க ஷார்ப். அதெல்லாம் எடுக்கக்கூடாது. 1 டாப் கண்ணு தெரியுமா தெரியாது உங்களுக்கு சார்? சொல்லுங்க. நான் அவசரப்பட்டு கண்ணை வச்சிட்டேன் போல. 1 டாப் கண்ணை மட்டும் எடுத்து ஆடுங்க. அப்படியும் பாரு அவரு. அப்படிலாம் கிடையாது, அந்த கண்ணை எடுக்கக்கூடாது அவ்வளவுதான். அந்த கண்ணை நீங்க எடுக்காம வந்துட்டு இருக்கீங்க, பிரச்சனை இல்ல. ஷார்க்கு படி ஏறி வந்துட்டாரு. ஷார்ப் அந்த படி ஏறி உள்ளே வந்துட்டாரு. இவர் வால் போட்டிருக்காரு, 3 வால் போட்டாரு. இவர் 1 வால் மட்டும் போட்டு ஏறாரு. லெப்ட்ல போறாரு, ரைட்ல போறாரு. ஒரு ஷாட் கொடுங்க சார். வருமா வராதா ஷாட்? யாரு கொடுப்பா? குளோவால தெளிவா இருக்காரு. மேலே ஏறிட்டாரு, அவசரப்பட்டு மேலே ஏறிட்டாரு. மண்டை கிளிய போது யாருக்கும் தெரியல. ஷார்க்கு கொடுத்துட்டாரு. அவர் ஃபுல் டேமேஜ். மெடி சுத்தி தான் வரணும் வெளியே. மெடி சுத்தாம வந்தா அவர் கொழுப்பது ஒன்றும் பண்ண முடியாது. மெடி சுத்தி தான் வரணும். அவரு கம்பல்சரி மெடி சுத்தணும். அவர் வெளியே வந்து பாத்துட்டு இருக்காரு, சுத்தி முத்தியும் பாக்குறாரு. வால் ஓப்பன் ஆகுது பாத்துட்டாரு. ஆனா அந்த சைடு ஓப்பன் பண்ணிட்டு போயிட்டாங்க. இன்னொரு 52 கொடுத்துட்டாரு. ஓ மை காட், இன்னொரு மெடி சுத்தி அவனை கைஸ். வாய்ப்பே இல்ல. அடி வெறும் 30 எக்ஸ்பிரஸ் தப்பிச்சிட்டாரு அவரு. இன்னொரு அடி பலமா கொடுத்திருந்தா ஒரு அடி விழுந்திருக்கும். இவர் வால் மேல ஏறி பாக்குறாரு, மண்டையில உழுகுமா நினைக்கிறாரு. அவர் அதுக்கு மேல வால் போட்டு மேல போயிட்டாரு, வந்துட்டாரு. ஓ ஷார்ப்பா அவர்கிட்ட ஷார்ப்பிட்ட மெடியில சுத்தமா. ஷார்க்கு நீங்க ஒரு அடி அடிச்சா செத்துருவாரு அவரு. நறுக்கு ஒண்ணு கொடுங்க. ரைட்ல வராரு, அவ்வளவுதான்.
ரெண்டு பேரும் போராட்டமாவும் இருக்கு. இவருக்கு ஷார்ப்புக்கு மெடி கம்மியா தான் இருக்கு, 136 தான் இருக்குது. இவருக்கு 200 கரெக்டா இருக்கு ரெண்டுமே. இதுலயே புரிஞ்சுக்கங்க எல்லாம் பான்ஸ் பவுடர் மகிமைகள். ஓ மை காட், கொஞ்சம் அடிக்க பார்த்தாரு, மிஸ் ஆயிருச்சு. லெஃப்ட்ல வராரு கைஸ் அவரு. இன்னொரு அடி கொடுத்தாரு. அவர்கிட்ட மெடி இல்ல, சுத்த வாய்ப்பு இல்ல. மெடி இல்ல, இருந்த மெடி எல்லாம் முடிஞ்சு. இப்ப ஸ்டார்க்கு தான் இதா இருக்குன்னு நினைக்கிறேன். இன்னொரு ஷாட் கொடுங்க ஸ்டார்க்கு. ஏன்னா அவர்கிட்ட மெடி இல்ல, உங்கள்ட்ட 200 மெடி இருக்கு, நீங்க தைரியமா ஆடலாம். இப்படி மேல போனீங்கன்னா அடிஸ்டார் அவரு 34 அவருக்கு சார். ரெண்டு பேருக்கு ஒரே ஹெச்பி, ஒரே மாதிரி தான் இருக்கு ஹெச்பி ரெண்டுமே. ஜோன் வேற சிங்க் ஆகிட்டே இருக்கு. இப்படி கண்ணாம்பூச்சி ஆடிட்டு இருக்காங்க. இவருக்கு மெடி எடுத்து ஆட்டோமேட்டிக்கா அவருக்கு ஏன்னா ஏறவே இல்லை. ஒரு பச்சை கலர் வச்சிருப்பாரு போல. இவர் ஜோன்ல அடி வாங்க இல்ல, அவர் சண்டை ஜோன் பிடிச்சிட்டாரு ஷார்ப்பு. இவர் ஷாருக்கு மேல இருக்காரு, ஒரு அடி விழுந்துச்சு அவருக்கு ஷார்க்குக்கு. யார் சாக போறான்னு தெரியல. ஓ 7 வந்துச்சு கைஸ். தெளிவா மேல இருந்து மெடி சுத்திட்டாரு அவரு ஷார்க்கு. ஷார்ப்பு கீழே குதிச்சு இதாயிட்டாரு. 7 வந்துச்சு. ஐயோ லாஸ்ட் ரவுண்ட் இக்கட்டான சூழ்நிலை, ரெண்டு பேரும் கை வராதே. 7 போயிட்டு இருக்கு. யாராச்சும் வர மாதிரி கமெண்ட் பண்ணுங்க கைஸ், முடிய போகுது. யார் வரா கமெண்ட் பண்ணுங்க. 3 பேர் பாக்குறாங்க, என்னோட சேர்த்து 4 பேர். ஆச்சரியமா இருக்கு. லைவ் பாக்குறாங்க, அது பரவாயில்ல. 4 பேர் பாக்குறாங்க. லைக் போட்டு பாக்கல. ஓ நீ லைக்கே போல உள்ள வந்து. சார் லைக் போடுங்க சார். உள்ளதான் வந்துட்டு போனீங்க. ஏதாவது கை ஏதாவது ஆகுதா அந்த ஒரு பட்டன் அழுத்துறதுக்கு சொல்லுங்க நீங்க. அடி அடி கேட்டால ஏன் தப்புதான். ஷார்க்கா ரொம்ப இக்கட்டான சூழ்நிலை போயிட்டு இருக்கு. ஐயோ ஷார்க்கு ஏறி போறாரு. ஷார்ப்பு ஏறி வந்துட்டு இருக்காரு. டஸ்டிகில் எல்லாமே எடுத்து வந்துட்டு இருக்காங்க போல. ஷார்ப்பு ஏறாரு, சம்மாடி கொடுப்பாரு போல. ஷார்ப்பு வாங்கிட்டாரு. ஷார்ப்பு ஒரு சடி வாங்கிட்டாரு. ஷார்ப்பு ஒன்று வாங்கிட்டாரு, ஆனா கம்மியா தான் வாங்கியிருக்காரு போல. ரெண்டு பேரும் ஒரே குளோபால மாட்டிட்டாங்க போல. பால் எடுக்க மாட்டேங்கிறாங்க. ஷார்க்கு எடுத்து வெளியே போயிட்டாரு. ஷார்ப்பு இருக்காரு இப்போ உள்ள குளோபால் கூட தான் இருக்காரு. மெடி சுத்துவாரு கைஸ். அவர்கிட்ட 166 ஹெச்பி இருக்கு. அப்புறம் மெடி சுத்துவாருன்னு தெரியல. ரெண்டு பேரும் உள்ள ஆடுறாங்க. பால் எடுத்துட்டாரு அவரு. இந்த வருஷத்துக்கு ஓப்பன் விட்டாரு. ஓப்பன்ல ஏறாரு, மிஸ் ஆயிடுச்சு கைஸ். கையில கொஞ்சம் மேல போகாதீங்க. ஓப்பன்ல ஆடுறாரு ஷார்க்கும் ஓப்பன்ல வராரு. ஷார்ப்பும் ஓப்பன்ல வராரு. ரெண்டு பேரும் நல்ல ஷாட்ல ஏறி பாக்குறாங்க. உலகமான விழுந்துச்சுன்னா வேற லெவல இருக்கும். நின்றுச்சு அவரு செத்த நேரத்துல கத்தி. இப்ப நம்ம பார்த்த மாதிரி கூப்பிட்டாரு, ஏன்னு கத்துறாரு. ஷார்க்கா. ஓ மை காட், ஷார்ட் நல்ல ஷாட் கொடுத்தாரு. இன்னும் அடி செத்துருவாரு ஷார்க்கு. அவரு ஒரு அடி கொடுத்தாதான் தப்பிக்க முடியும். இந்த மெடி சுத்துங்க கைஸ். அவர் ஃபுல்லா அழைச்சி பாக்குறாரு. ஆனா இவருக்கு ஆட்டோமேட்டிக்கா மெடி ஏறுது, பிரச்சனை இல்லை. ஷார்ப் இங்கிருந்து அவர் உள்ளே விட மாட்டேங்கிறாரு ஜோனுக்குள்ள. ஓ மை காட், ஷார்ப் ஜெயிச்சாரு கைஸ். ஷார்ப் ஜெயிச்சு